இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்ட் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா HCL Technologies நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனத்துலேருந்து இன்னைக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. பட் நம்மளால் இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு நாள் பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க கம்பெனி நேம் என்ன அப்படின்னா ஓப்போ நிறுவனத்துலேருந்து 2 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா JBM குரூப் நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த 3 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி HCL Technologies நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அனலைஸ்ட் ஃப்ரெஷர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அனலைஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்ன படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். 2022 பாஸ் அவுட்ஸ் ஆகியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் BBA, BCom, BBM, BSc Maths, BSc Physics, BSc Chemistry அண்ட் அதர் நான் இன்ஜினியரிங் டிகிரிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி தவிர மீதி எல்லா டிகிரியும் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நோட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் தான், நான் சொன்னது தான். இன்ஜினியரிங் அண்ட் எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் 2022 ஆர் எலிஜிபிள். PG அண்ட் பர்சூயிங் PG இன்டர்ன்ஷிப் கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள். ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஃபார் ஷிஃப்ட் பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் டெப்யூட்டேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக நைட் ஷிஃப்ட்டும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் லொகேஷன் ஷோலிங்நல்லூர் லொகேஷனில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் வாக் இன் டைரக்ட்லி டு த மென்ஷன் அட்ரஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். நோட் அப்படின்னு சொல்லி கைண்ட்லி கேரி யுவர் 2 அப்டேட்டட் ரெஸ்யூம் பார்த்தா 2 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு பார்க்கும்போது 23rd January அன்றைக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் 23rd January அன்றைக்கி தான் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதனால் இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாது. 24th January வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுநாள் நீங்கள் பார்த்தா இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் பலன் அணிஞ்சிக்கலாம். அண்ட் 9:30 AM 2 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அம்பத்தூர் லொக்கேஷனில் HCL நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா ஓப்போ நிறுவனத்துலேருந்து 2 ஜாப் ரோலுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இல்லை மொத்தம் 2 ரோல் இருக்குது. ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலு, செகண்ட் உங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோலும் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட், ஸோ ஃபீமேல் ஒன்லி கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன டிகிரி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். மினிமம் உங்களுக்கு 5 மந்த்லேருந்து 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் சேலம் அண்ட் தஞ்சாவூர் லொக்கேஷனில் அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா greeting and welcoming desk as they approach the front desk, answering questions and addressing complaints, good organizational and multitasking abilities பார்த்தவங்ககிட்ட இருக்கணும். exposure to the field of customer service and all its facets. next be professional and pleasant while interacting with the guest அப்படின்ற சொல்லியிருக்காங்க. maintain a filing system of all required documents, மெயின்டைன் ஏ விசிட்டர்ஸ் லாக் புக் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு என்னென்னலாம் ஒர்க் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ ஸோ அது எல்லா ஒர்க்குமே பார்த்தா உங்களுக்கு இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் கால் பண்ணி இன்டர்வியூ பார்த்தா நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க ரோல் என்ன அப்படின்னா சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு மொபைல் ஃபோன் சர்வீஸ் பார்த்தா பண்ண தெரிஞ்ச சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். எனி டிகிரி வித் டெக்னிக்கல் ஃபீல்டு நாலேஜ் வேணும். மினிமம் 1 yearலேருந்து 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ், அதாவது மொபைல் ஃபோன் சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
இல்லை என்னென்ன லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேனி, அலிநாகரம் அப்படின்ற லொக்கேஷன், தஞ்சாவூர், சேலம், புதுக்கோட்டை, பொள்ளாச்சி, நாகர்கோயில் அண்ட் சிவகாசி அப்படின்ற லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த மொபைல் ஃபோன் சர்வீஸ் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன் இஎல்எஸ் ரிப்பேர் ப்ராசஸ் QC செக் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஃபீட்பேக் அண்ட் ரூட் காஸ் அனலைசிஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ அப் த 6S ஸ்டாண்டர்ட்ஸ் EST பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் த லேட்டஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக மொபைல் ஃபோன்ஸ் வரும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரும், அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தா எதிர்பார்க்குறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் மெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா JBM குரூப் நிறுவனத்துலேருந்து நீல் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா ஹொசூர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரியில் வந்து BSc, BCom, BCA, BA அண்ட் BBA பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 10th and 12th அண்ட் டிப்ளமாவில் வந்து பார்த்தோன்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணவங்க, சிவில், ஆட்டோமொபைல் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ITIயில் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி அரியர்ஸ். ஸோ அரியர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அண்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா 2020 2022 பாஸ்ட் அவுட்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமானது இதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி டிகிரி அண்ட் டிப்ளமா அண்ட் 10th and 12th பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கிரைட்டேரியா வந்து பார்க்கும்போது 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் இருக்குள்ளே இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும். இன்டர்வியூ டேட் வந்து 23, 24 அண்ட் 25 டேட்டில் உங்களுக்கு வந்து ஜனவரி 23லேருந்து 25 வரைக்கும் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம், ஷூ அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்தா கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரி வந்து பார்த்தா டிப்ளமா படிச்சிருக்கவங்களுக்கு 13,500லேருந்து 17,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ITI பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 12,000லேருந்து 16,500 வரைக்கும் சேலரி இருக்கும். 10th and 12th படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 11,000லேருந்து 16,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வரீங்க அப்படின்னா டிப்ளமோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும், 10th மார்க் ஷீட், காலேஜ் TC, ஆதார் அண்ட் பேன், ஓட்டர் ID கார்டு, நெக்ஸ்ட் வந்து பேங்க் பாஸ்புக் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து 4 நம்பர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து 3 வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் காண்டாக்ட், இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் அட்ரஸ் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு இன்டர்வியூ மோட் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து ஹொசூரில் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ this is JP signing off.